Hey guys, நான் உங்க Jessie Evangelin. Welcome to Tamil Beauty Secret. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் ஏர் வாஷ் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இன்னைக்கு நான் செஞ்சே காட்ட போறேன். என்னோட ஏர் வாஷ் முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஹேருக்கு நான் ஆயில் அப்ளை பண்ண போறேன். நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஏர் வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரை ஹேரில் நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னா இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண போகிற ஆயில் எப்படின்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அப்ளை பண்ண போகிற ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் ப்ளஸ் பூண்டு. இதை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டை தோலே பிக்கில் அப்படியே மிக்சியில் அரைச்சி அப்படியே அதை போட்டு கொஞ்சம் கொதித்து வந்தோடனே எடுத்துட்டேன். நான் அதை தான் இங்கே வச்சுருக்கேன். இதை ஏன் நான் அப்ளை பண்ணுறேன்னா, பூண்டு நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது, டேண்ட்ரஃப் வராது. அதே மாதிரி சொட்டை இந்த மாதிரி முடியே வராத இடத்துல நீங்கள் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்ல க்ரோத் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய முடிக்கு, நம்மளுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேரும் ஹெல்த்தியாக வளரும். ஸோ என்னோடய ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் இந்த அப்ளை பண்ணுறேன். இந்த ஆயில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயில் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். இந்த ஆயிலை நான் 1 மாதம் 2 மாதம் கூட வச்சுப்பேன். இது கெடாது, ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டிருக்கனால. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். நான் உடன் சீப் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன சீப் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம சிக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சிக்கு அதிகமாக இருக்காது. ஏர் வாஷ் பண்ணும் போதும் இருக்காது, உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சிக்கு எடுத்தாலும் இருக்காது. ஸோ எப்போவுமே சிக்கு எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இப்போது நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், முடியில் ஆயில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல்பில் தான் ஆயில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் முடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே முடியில் அப்ளை பண்ணாதீங்க, அது யூஸே கிடையாது. நான் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணும் போதே மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி. அப்போது உங்களுக்கு வைக்க ஈஸியாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லா இடத்துலையும் கவர் ஆகும், சரிங்களா? இப்போது நான் கேஸ்டர் ஆயிலோட யூசேஜ் சொல்லிடுறேன். கேஸ்டர் ஆயில் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்ம பாடி ஹீட் கம்மியாயிடும். சில பேருக்கு பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலே முடி ரொம்ப கொட்டும். ஸோ அதை இது ஃபுல்லாக எடுத்துடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத்துனாலே கேஸ்டர் ஆயில் தான். அதனால நான் எவ்ரி ஏர் வாஷ் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நம்மளால் டெய்லி வைக்க முடியாது, ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வைக்கலாம்ல. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுவேன். இப்போது நம்ம வெளியே அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம வெளியே ஹேரில் எப்படி வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும், இந்த மாதிரி தான் வைக்கணும். இதை போட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஜென்டிலாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் நம்ம ஹேரை. இப்போது இந்த சைடு வச்ச மாதிரி நம்ம இந்த சைடு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயை நல்லா உச்சியில் நம்ம ஊற்றிக்கலாம். பாடியில் இருக்க எல்லா ஹீட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக இறங்கிடும். இப்போது இப்படி ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் கரெக்டாக நம்மளுக்கு ஆயில் அப்ளை ஆகிடும். இப்படி கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை ஆகும். பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சிக்கு எடுத்து காட்டுறேன். சிக்கே இருக்காது ஹேரில், வேணால் பாருங்கள். ஈஸியாக வர முடியுதா? நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டு எண்ணெய் வச்சா இப்படி தான் இருக்கும், சிக்கே விழாது. இதிலே நம்ம பாதி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா கொண்டை கட்டிக்கிறேன்.
நம்ம ஆயில் அப்ளை பண்ண உடனே எந்த ஒரு ஹேர் பேக்கும் நம்ம போடக்கூடாது. ஏன்னா ஆயில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் போட்டிங்கன்னா ஸோ அது ஊறி உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போகிற பேக் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஆயில் வந்து செட் ஆக ஒரு அரை மணி நேரம் இருக்கும். உடனே நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்கன்னா செட்டே ஆகாது. ஸோ கொஞ்சம் டைம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஹேர் பேக் போட போகிறேன். நான் என்ன ஹேர் பேக் போடுறேன்ட்டு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் 30 மினிட்ஸ் ஆச்சு. என்னோடய ஸ்கேல்பில் வந்து ஆயில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஹேர் பேக் போட போகிறேன். நான் என்ன ஹேர் பேக் போட போகிறேன்னா வெறும் கர்ட் ஹேர் பேக் தான் நான் போட போகிறேன். ஸோ இப்போது நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லா பேக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேக்கும் நான் அப்படி தான் அப்ளை பண்ண போகிறேன். கர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ரூட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏன் கர்டு அப்ளை பண்ணுறேன்னா என்னோடய ஹேர் வந்து க்ளாஸியாக ஷைனியாக இருக்க காரணம் கர்டு தான். நான் எப்படி மாதத்தில் ஒரு வாட்டினாச்சும் இந்த பேக் நான் ட்ரை பண்ணிடுவேன். நல்ல ஹேரை ஷைன் பண்ணி கொடுக்கும், சாஃப்ட் பண்ணி கொடுக்கும், சில்கியாக வச்சுக்கும். இதுக்கெல்லாம் மேலே டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இது கொஞ்சம் கர்ட் வந்து கொஞ்சம் வாட்டர்னால அது வந்து சீக்கிரமாக வந்து ஸ்கேல்பில் அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. இதை போட்டு நீங்கள் ஒரு 10-20 மினிட்ஸில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் போதும். சரிங்களா? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, கோல்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லாம் கூட ஊற வைக்க வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இதே மாதிரி நம்ம இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தான். இப்போது நம்ம கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொண்டு கட்டிக்கிறேன். இதை ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் பேக் போட்டேன். இப்போ நான் 20 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உடனே தமிழ் பியூட்டி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்டில் உங்களை நான் பார்க்குறேன். Until bye from Jessie. Love you guys. Take care. Bye bye.